அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்கும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ சார்பாக எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக சிம்மராசி அப்படின்றதே ஒரு சிறப்பான ராசி. சூரியன் தான் இந்த ராசிக்கு அதிபதி. சிம்மராசியை பற்றி நல்லா சொல்லுவாங்க. அந்த காலத்திலலாம் சிம்ம ராசியை சேர்ந்தவங்களோ இல்லை சிம்ம ராசி அஷ்டவர்க்கத்தில் சூரியனுக்கு சிம்ம ராசிக்கு அதிக பலன்கள் உள்ளவங்களோ இல்லை ஆவணி மாதத்தில் பிறந்தவங்களோ இவங்களை தான் அரசராக தேர்ந்தெடுக்கிறதுக்கு அந்த காலத்திலாம் முடிவு பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி இருந்தால் ஒரு காலம் இருந்தது. அப்போ சிம்ம ராசிக்கும் ஒரு தலைமை பண்புக்கும் எவ்வளோ தொடர்பு இருக்கும் அப்படின்னு பார்த்துங்க. பொதுவாக சிம்ம ராசிக்கு அதிபதி காலபுருஷ தத்துவத்தில் 5வது வீடு. இந்த ராசிக்கு அதிபதி சூரியன். அது மட்டும் இல்லாமல் இது ஆண் ராசி. இந்த ராசி நெருப்பு தத்துவத்தில் இருக்குது. இந்த ராசியில் பிறந்தவங்க அடிக்கடி சோம்பல் படுறவங்களாக இருப்பாங்க. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். இவங்களுடைய ஆயுள் 70க்கு மேலே இருக்கும். இவங்க அப்பாவை போலவே இருப்பாங்க. இப்போ கடகராசிக்காரங்களும் அம்மாவை போலவே இருப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா? இவங்க அப்பாவை போலவே இருப்பாங்க. அப்பாவோட எண்ணம், புத்தி, அவங்களுடைய உடல் அமைப்பு இதெல்லாம் இவங்களுக்கு இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக இவங்களுடைய கண் அப்பாவுடைய கண் மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த சிம்மராசிக்காரங்க இதெல்லாம் ஜென்ரலான ஒரு பொதுவான ஒரு பலன். ஆனால் இது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துலேயும் இருக்கக்கூடிய அந்த பலன்கள் அவங்களுடைய தசா புத்தி இந்த மாதம் எப்படி இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை. உங்களுக்கு இந்த மாதம் என்னென்ன பண்ணலாம், பண்ண வேண்டாம், உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள், உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள், இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அந்த கீழே நம்பர் இருக்குது. இந்த நம்பருக்கு நீங்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பேர், டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிச்சு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நேரடியாக பேசணும்னா உங்களுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாத்தையும் என்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம இந்த ஆவணி மாதம் இந்த சிம்ம ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த சிம்ம ராசிக்கு இந்த சிம்ம ராசியில் சூரியன் ஆட்சியாக இருக்கக்கூடிய மாதம்தான் இந்த ஆவணி மாதம். இந்த மாதம் ஆவணி 15ஆம் தேதி இந்த ராசிக்கு புதனும் சேர்ந்து உங்களுடைய ராசியிலேயே புத ஆதித்ய யோகம் ஏற்படுறது. உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு உங்களுடைய 2வது வீட்டுக்கு, ஏற்கனவே அங்கே கேது இருக்கார், அங்கே 2வது வீட்டுக்கு உங்களுக்கு போயிடுறார். 2வது கேதுவோட சேர்ந்து சுக்கிரனும் சேர்ந்துன்றார். உங்களுக்கு 7வது வீட்டில் சனி பகவான் வக்ரமாக இருக்கார். 8வது வீட்டில் ராகு இருக்கார். உங்களுக்கு 10வது தொழில் ஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் சேர்ந்துருக்காங்க. ஆனால் செவ்வாய் இந்த மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு லாபஸ்தானம் சொல்லி 11ஆம் இடத்துக்கு வந்துடுறாங்க. அது மீன ராசிக்கு வந்துடுறாங்க. ஸோ இந்த மாதம் நடக்கக்கூடிய இந்த கிரக சிச்சுவேஷன்ஸ் இதான். பொதுவாக இந்த மாதத்தில் உங்கள் ராசியிலேயே இந்த மாதம் முதல் 15 நாளைக்கு உங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஒரு சில நெருக்கடிகள் இருக்கலாம். பணங்காசு சம்மந்தப்பட்ட நெருக்கடிகள் இருக்கலாம். இல்லை அதை எப்படி செய்யலாம் அப்படின்ற மாதிரியான, இல்லை நீங்கள் செஞ்ச வேலைக்கு காசு வருமா வராதா, இந்த மாதிரி பணம் இல்லை ஏதாவது நம்ம செஞ்சுட்டோம் அதனுடைய காசு எங்கேயான்னு லாக் ஆகிருக்கு, வருமா வராதா அப்படின்னு சொல்லி முதல் ஒரு 15 நாளைக்கு பண விஷயங்களில் ஒரு சில நெருக்கடிகள் இருக்கும். ஆனால் வேலையில் உங்களோட எப்போவுமே சுறுசுறுப்பாக இருப்பீங்களா, உங்களோட இயல்பான குணமே அதான். எதையுமே செய்வீங்க, நேர்மையாக இருப்பீங்க, உழைப்புக்கு பேர் போனவங்க. அதனால் உங்களுடைய உழைப்புனால உங்களுக்கு நல்ல மரியாதைகள் இந்த மாதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. 15 தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்கே புதன் பகவான் வந்துடுறதுனால உங்களுக்கு பணம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்துலேயும் ஒரு இந்த மாதத்தினுடைய பின்பகுதியில் 31/8 அதாவது செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு எல்லாமே பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆகிடும். அது மாதிரி குடும்பஸ்தானத்தில் உங்களுக்கு கேது இருக்கார், 7 ராகு இருக்கார். கல்யாணம் ஆனவங்களாக இருந்தீங்கன்னா பலவிதமான வாக்குவாதங்கள், குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் யாருக்கான உடம்பு சரியில்லை, மருத்துவ செலவினங்கள் இதெல்லாம் ஏற்படும். உங்களுக்கே அஜீரண கோளாறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸ்கின் ரேஷஸ், ஸ்கின் சம்மந்தப்பட்ட அலர்ஜி இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ சனி பார்வை இருக்கிறதுனால நீங்கள் அடிக்கடி சோம்பல் படுறவங்களாக இருப்பீங்க. நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், காலில் திடீர்னு நரம்பு இழுத்துக்கு இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தொழில் ரீதியாக உங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் நிறையா கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் சேர்ந்திருந்தது. குருமங்கள யோகம்னு பேர். உங்கள் ராசிக்கு 4வது வீட்டுக்கும்
உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாயும் குருவும் சேர்ந்த தொழில் ரீதியாக ஒரு புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடச்சிருக்கும். அதெல்லாத்தையும் நீங்கள் பண்ணலாம். பாசிவ் இன்கம் அது மாதிரியெல்லாம் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மூலமாக புது புது விஷயங்கள் மூலமாக பண சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த மாதம் 15 தேதிக்கு மேலே நிறையா வாய்ப்புகள் நிறையா நடக்கும். இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு திருமணத்துக்கு எல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த மாத பின்பகுதியில் திருமண வாய்ப்புகள் நடக்கிறதுக்கு, திருமண வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் நிச்சயம் ஆகிறதுக்கு இந்த மாதம் 15 தேதிக்கு மேலே நிறையா நடக்கும். அது மாதிரி இந்த ராசியை சேர்ந்த படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்க நிறையா பரீட்சையில் பாஸ் பண்ணுறதுக்கு, இல்லை அவங்க படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் உயர்வு ஏற்படுறதுக்கு அதெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. இந்த சிம்ம ராசிக்கு நிறையா வாய்ப்புகள் இந்த மாதம் கிடைக்கும். இந்த ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் சிம்ம ராசியிலேருந்து நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வருமோ வராதோ, இல்லை யார்கிட்டான கான்ட்ராக்ட் பேசியிருந்தோம் வருமோ வராதோ, இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாத பின்பகுதியில் எல்லாமே சக்ஸஸாக நடக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய இந்த சிம்மராசியை சேர்ந்த அன்பர்களுக்கெல்லாம் அரசாங்கத்தில் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். வேலையில் உங்களுக்கு பெரிய ஆதரவு இருக்காது. கூட வேலை பார்க்குறவங்களுடைய இடைஞ்சல் இருக்கும், மேலதிகாரிகளுடைய ப்ரெஷர் இருக்கும். இதெல்லாம் அரசாங்கம் வேலை பார்க்குறவங்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த மாத பின்பகுதியில் அதெல்லாம் ஓரளவு நிவர்த்தி ஆகும். இருந்தபோதிலும் நீங்கள் காரியங்களை தள்ளி போடாமல் அந்தந்த நேரத்தில் செஞ்சுறது ரொம்ப நல்லது. பொதுவாக இந்த சிம்ம ராசிக்கு சிவபெருமான் தான் பொதுவாக தெய்வம். அதாவது சூரியனுடைய அதிதேவதை சிவபெருமான். சிம்மராசிக்காரங்க இந்த சிவபெருமானை போய் வணங்குறது, பிரதோஷத்தன்னைக்கு போய் நீங்கள் நந்தி பெருமானையும் சிவபெருமானையும் தரிசனம் பண்ணி ஒரு அர்ச்சனை உங்கள் பேருக்கு பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு மிக மிக நல்ல மாதமாக இருக்கும். பொதுவாக இந்த சிம்ம ராசிக்காரங்க எந்த ஒரு காரியத்தையும் அவ்வளோ சீக்கிரமாக விட்டுற மாட்டாங்க. இவங்களுக்கு மதிப்பு இல்லாத இடத்துல கோடி ரூபா கொடுத்தாலும் இருக்க மாட்டாங்க. மதிப்புக்கும் தன்மானத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. அதனால் இந்த மாதம் பொதுவாக இந்த ராசிக்காரங்க எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் உடல்நிலையில் மட்டும் கவனம் செலுத்திங்க. ஏதானும் உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா உடனே டாக்டர்கிட்ட காமிச்சு பார்த்துக்குங்க. குடும்பத்தில் ஒரு சில பேருக்கு வாக்குவாதங்கள் ஏற்படுறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குடும்பத்தில் பிரிவினைகள் ஏற்படுறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்க சர்ப்பதோஷ பரிகாரங்கள் செஞ்சுக்கிறது நல்லது. பொதுவாக அவங்களுடைய சுய ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன்கள் கூடவோ குறைச்சோ நடக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க உங்கள் ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கிறது கூட என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இந்த ஆவணி மாதம் முதல் 15 நாட்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த மாதத்தினுடைய பின்பகுதிகள் உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. உங்கள் அனைவரிடமிருந்து நெக்ஸ்ட் ஆஸ்ட்ரோ சார்பாக விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.